கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் ஒரு சிறிய தியானத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய கிருபையிலே நான் கடந்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு கர்த்தருக்கென்று தீர்மானம் பண்ணி வாழுங்கள். கர்த்தருக்கென்று தீர்மானம் பண்ணி வாழுங்கள். அன்பானவர்களே, இன்றைய நாள் இந்த தியானத்தினுடைய தலைப்பின் போல நாங்கள் உலகத்திலே இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் பல விடயங்களிலே நாங்கள் தீர்மானங்களை எடுக்கிறோம். அந்த தீர்மானங்களை எடுத்தாலும் சில வேளைகளிலே அதிலே நிலைத்திருக்கிறோம், சில வேளைகளிலே நிலைத்திருக்காமல் போகிறோம். பூமிக்குரிய பிரகாரமான விடயங்களிலே அநேக மக்களுடைய பேச்சுக்களை கூட கேள்விப்பட்டிருப்பீர்கள். சிலர் சொல்லுவார்கள், நான் அந்த வீட்டுக்கு நான் செத்தாலும் நான் அந்த வீட்டு வாசல் படியை மிதிக்க மாட்டேன் என்று சொல்லி. இப்படி பலருடைய தீர்மானங்கள் பல விதங்களில் இருக்கும். ஆனால் அது சில வேளைகளில் அந்த நேரத்தோடு அந்த சில குறிப்பிட்ட நாட்களோடு அந்த தீர்மானங்கள் முறிவடைந்து விடும், அது இல்லாமல் போய்விடும். ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நான் சொல்லுகிற விடயம் கர்த்தருக்கென்று தீர்மானம் பண்ணி அதன்படி வாழுங்கள். ஆமென். கர்த்தருக்கென்று, கர்த்தருக்குள்ளாக, கர்த்தருக்கென்று, இது தேவனுக்காக நான் செய்கிற தீர்மானம், இது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக நான் செய்கிற தீர்மானம் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்து ஒரு நிர்ணயம் பண்ணி அன்பானவர்களே நீங்கள் வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அதில் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நான் இதற்கு ஒரு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். அங்கே தானியேல் புஸ்தகத்திலே 1வது அதிகாரம் உங்களுக்கு தெரியும். 8வது வசனத்திலே அங்கே தானியேலை குறித்து சொல்லப்படுகிறது. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் என்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். எப்படி அன்பானவர்களே, கர்த்தருக்கென்று என்றால் கர்த்தருக்கு அங்கே பிரியமில்லாத சில காரியங்கள் அங்கே சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட அந்த பாபிலோன் தேசத்திலே இருந்த பொழுது அன்பானவர்களே, இந்த தானியேல் எப்படி தீர்மானம் பண்ணுகிறார் என்று சொன்னால், அந்த ராஜாவினுடைய போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் நான் தீட்டுப்படலாகாது என்று, அதனாலே நான் தீட்டுப்படாதபடிக்கு அன்பானவர்களே தான் வாழுவேன் என்று சொல்லி இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு அங்கே வாழ்ந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஏன் அங்கே தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது? இந்த ராஜாவின் போஜனமும் திராட்சை ரசமும் எப்படி தேவனு பிரியமில்லாத முறைகளிலே அது வருகிறபடினாலே அதனாலே தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்குள்ளான விடயத்திலே தான் தீட்டுப்பட மாட்டேன், நான் ஒரு பரிசுத்தத்துக்கு எதிராக நடக்க மாட்டேன் என்று சொல்லி அன்புக்குரியவர்களே அவன் ஒரு தீர்மானம் பண்ணி இதை நான் இந்த திராட்சை ரசத்தையும் ராஜாவின் போஜனத்தை நான் வேண்டாம் என்று சொல்லி அதை சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி அவன் ஒரு தீர்மானம் பண்ணி அங்கே வாழ்ந்தான் என்று சொல்லி இந்த வேதத்திலே பார்க்கிறோம். அதன் பிரகாரம் இங்கே தானியேல் மாத்திரமல்ல, அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லுகிற இந்த 3 வாலிபர்களும் வாழ்ந்தார்கள் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அதன் பிரகாரம் அவர்கள் அங்கே அந்த பிரதானிகளிடத்திலே தயவு கிடைத்தது. அவர்கள் அந்த போஜனத்தையும் அந்த திராட்சை ரசத்தையும் குடிக்காமல் வேறு உணவுகளை உட்கொண்டார்கள். அதனாலே அங்கே மற்றெல்லாரை பார்க்கிலும் இவர்கள் மிகவும் புஷ்டியாக ஆரோக்கியமாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அன்பானவர்களே, நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், கர்த்தருக்கென்று, இது கர்த்தருக்கு பிரியமில்லை என்று சொன்னால் அன்பானவர்களே அந்த விடயத்திலே நான் அதனோடு சேர்ந்து ஒத்துப்போக மாட்டேன், அல்லது அதற்குள்ளாக நான் நடக்க மாட்டேன், அல்லது அப்படி நான் பேச மாட்டேன் என்று சொல்லி இருதயத்திலே நாங்கள் தீர்மானம் பண்ணணும். எப்படி தானியேல் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி அவன் வாழ்ந்தான். இந்த திராட்சை ரசத்தினாலும் போஜனத்தினாலும் நான் தீட்டுப்படலாகாது, இதில் சொல்லப்பட்ட தீட்டுப்படுத்தாதபடி அங்கே அவன் தீர்மானம் பண்ணி கொண்டு பிரதானிகளின் தலைவனிடத்திலே வேண்டிக் கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கும் நாங்கள் பல தீர்மானங்களை கர்த்தருக்கென்று நாங்கள் எடுத்து, கர்த்தருக்கென்று
கர்த்தருக்கென்று எங்களுடைய தீர்மானங்களை நாங்கள் இன்றைக்கு எடுப்போமா இருந்தால் இந்த தானியேலை, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை ஆசீர்வதித்த தேவன் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அன்புக்குரியவர்களே, நாங்கள் பல விடயங்களிலே தீர்மானமான சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கூட ஒரு வார்த்தை அங்கே சொல்லுகிறார். அங்கே சங்கீதம் 17:3 கடைசி பகுதி சொல்லுகிறது, என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நாங்கள் எப்படி தீர்மானம் பண்ணலாம்? எங்களுடைய பேச்சுக்கள் தேவனுக்கு பிரியமில்லாதபடிக்கு நான் பேச மாட்டேன் என்று சொல்லி அதன் பிரகாரம் அன்புக்குரியவர்களே நாங்கள் வாழ வேண்டும். தீர்மானம் பண்ணினால் அதன் பிரகாரம் நாங்கள் வாழ வேண்டும். வாழ்ந்தால்தான் அதனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆகவே இப்படியாக நாங்கள் பேசுகிற விடயங்களிலே தேவனுக்கு பிரியமில்லாதபடி நான் பேச மாட்டேன். நான் எந்த சூழ்நிலையிலும் நான் தேவனை சார்ந்து தேவனுக்குள்ளாகவே என்னுடைய பேச்சுக்களை நான் பேசுவேன் என்று சொல்லி அன்புக்குரியவர்களே நாங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆமென். இப்படி பல விடயங்கள் அன்பானவர்களே சங்கீதத்திலே சொல்லப்படுகிற 1வது அதிகாரத்திலே 1வது அங்கே வசனம், துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாமலும் பாவிகளுடைய வழிகளே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் இப்படிப்பட்ட இந்த நபர்களுடைய காரியங்களிலே நான் நடக்க மாட்டேன், நிற்க மாட்டேன், நான் அதிலே உட்கார மாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். ஏன்னா இந்த பூமியிலே எங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், எங்களுடைய சொந்தங்களாக இருக்கலாம், சிலருடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கும் பொழுது அவர்களுடைய வழிகளிலே நாங்கள் நடக்காதபடிக்கு ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். இப்படி தீர்மானம் பண்ணி அன்பானவர்களே நானும் நீங்களும் நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்படி அன்பானவர்களே பல காரியங்கள் நான் ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிப்பேன். அதிலும் ஒரு 3-4 அதிகாரத்தை நான் படிப்பேன், அல்லது 2 அதிகாரத்தையாவது ஒவ்வொரு நாளும் நான் படிப்பேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணி வாழுங்கள் அன்புக்குரியவர்களே. கர்த்தர் நிச்சயமாய் அதிலே ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன், தானியேல் அவன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு ராஜாவின் போஜனத்தினாலும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி தீட்டுப்படுத்தாதபடிக்கு அன்பானவர்களே அவன் தீர்மானம் பண்ணி அவங்க வாழ்ந்தார்கள். அன்பானவர்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட. அதனால தான் ஒரு தீர்மானம் பண்ணி வாழுங்கள். கர்த்தருக்குள்ளாக சத்தியத்துக்கு விரோதமாய் வருகிற காரியங்களுக்கு நான் உடன்பட மாட்டேன். சத்தியம் இப்படித்தான், சத்தியம் பொய் சொல்லக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாது. இப்படியாக அன்புக்குரியவர்களே கர்த்தருடைய வார்த்தைகள் எப்படியெல்லாம் எங்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறோம் அதற்கு விரோதமாய் நான் செயற்பட மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். தீர்மானம் பண்ணி அன்பானவர்களை நாங்கள் வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். சபை கூடுதலை நான் விட்டுவிட மாட்டேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சபை கூடுதலை நான் பங்கெடுப்பேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணி அதன் பிரகாரம் நடவுங்கள். அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது அன்புக்குரியவர்களே. தேவனுக்குள்ளாக சபையிலே நடக்கிற கூடுகைகளிலே நான் பங்கெடுப்பேன். இப்படி ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தருக்குள்ளாகத்தான், கர்த்தருக்கென்று நீங்கள் தீர்மானம் பண்ணுகிற ஒவ்வொரு விடயங்களிலும் அதன் பிரகாரம் நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அன்பானவர்களை உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆகவே பல விடயங்களை நான் சொல்ல முடியும். கர்த்தருக்குள்ளாக இந்த நாட்களிலே நீங்கள் ஒவ்வொருவரும் ஆமென் ஒரு திருமண காரியங்களாக இருக்கலாம். ஆமென். நான் ஒரு அவிவிசுவாசிகளோடு, நீங்கள் திருமண வயசில் இருப்பீர்களாக இருந்தால் அவிவிசுவாசிகளோடு நான் இணைக்கப்பட மாட்டேன், இணைக்கப்படாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணி அன்புக்குரியவர்களே நான் வாழுவேன் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே தீர்மானம் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற துணையை கர்த்தர் தேவனுடைய பிள்ளையை உங்களுக்கு தருவார். ஆமென். இப்படி தீர்மானம் தேவனுக்குள்ளாக தேவனுக்கென்று ஆமென் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக தீர்மானம் பண்ணி நீங்கள் வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஏழைகளுக்கு, ஊழியர்களுக்கு, ஊழியங்களுக்கு நான் ஒவ்வொரு மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுப்பேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணி வாழுங்கள். உங்களுக்கு அதற்குரிய தொகையை தந்து அதற்கான பலனை தந்து இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பார், கொடுக்க வைப்பார் அன்புக்குரிய. இதெல்லாம் நான் என்ன சொல்லுகின்றால் கர்த்தருக்கென்று ஒரு தீர்மானம் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி, எப்படி தானியேல் அந்த ராஜாவின் போஜனத்தினாலும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி எப்படியாக தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி அவன் வாழ்ந்தது போல, அங்கே அந்த 3 வாலிபர்கள் வாழ்ந்தது போல அன்பானவர்களே நானும் நீங்களும் இன்றைக்கு எந்த சூழ்நிலை நாங்கள் தீர்மானம் பண்ணினால் அதற்கு விரோதமாய் பல காரியங்கள், ஞாயிற்றுக்கிழமை சபை கூடுதலுக்கு
போவேன் என்று தீர்மானம் பண்ணும்போது சில நேரம் எதிராக சூழ்நிலை வரும். இல்லை, நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன் கர்த்தருக்குன்று, அதன் பிரகாரம் நடப்பேன் சொல்லி வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஒரு தீர்மானம் பண்ணி அடுத்த கட்டம் செயற்படுங்கள். கர்த்தர் நிச்சயமாக அன்பானவர்களே பல விடயங்களிலே உங்களுக்கு வெற்றிகளை தருவதை, ஆசீர்வாதங்களை தருவதை நீங்கள் பார்க்கும். நான் ஒரு சில குறிப்பிட்ட விடயங்களை சொல்லுகிறேன். கர்த்தருக்கென்று ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஜபிக்கிற விடயங்களிலே ஒவ்வொரு நாளும் ஒரு காலையும் மாலையும் குறிப்பிட்ட ஒரு நேரம் நான் ஜெபிப்பேன் என்று தீர்மானம் பண்ணி அன்பானவர்களே அதன்படி நடவுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே அன்பானவர்களே, இந்த தீர்மானம் முதலாவது எங்களுக்கு ஒவ்வொருவருக்குள்ளும் வர வேண்டும். எல்லாருக்குள்ளும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு அடுத்த கட்ட நிலைகளுக்குள்ளே நாங்கள் கடந்து செல்வதற்கு முதலாவது எங்களுக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தின் பிரகாரம் நாங்கள் வாழும் பொழுது சில போல எதிரான சூழ்நிலைகள் வரலாம், நாங்கள் எடுத்த தீர்மானங்களுக்கு எதிராக. ஆனால் அதன் பிரகாரம் எந்த சூழ்நிலை வந்தாலும், இல்லை நான் இப்படி ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன், பாவிகளுடைய வழியிலே நிற்க மாட்டேன், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளை நடக்க மாட்டேன், பரியாசக்கார இடத்திலே உட்கார மாட்டேன் நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். ஆகவே அப்படியான சூழ்நிலை வரும்பொழுது அதை விட்டு நான் எழுந்து அதை விட்டு விலகி நான் நடப்பேன். அப்படியாக நடந்து அன்புக்குரியவர்களை வாழ்ந்து கர்த்தருக்குள்ளாக நீங்கள் அவரை மகிமைப்படுத்தி ஜீவிப்பீர்களாக இருந்தால் கர்த்தர் நிச்சயமாய் அந்த தானியேலை ஆசீர்வதித்த தேவன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை ஆசீர்வதித்த தேவன் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பார். பாருங்கள், ஒரு சில சம்பவங்களை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். பாருங்கள், அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து சொல்லப்படுகிறது. அவளும் ஒரு தீர்மானம் பண்ணி அடுத்த கட்ட நகர்வுக்குள்ளே போகிறாள். 12 வருடமான அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரி எவ்வளவோ தன்னுடைய அந்த வியாதியிலிருந்து சுகம் பெற்றுக்கொள்வதற்கு பல முயற்சிகள் எடுத்தாள். தன்னிடத்தில் இருந்த ஆஸ்திகளை கூட எல்லாம் செலவழித்து அவள் அதில் ஒரு சுகம் அடையாதவளாக இருந்த பொழுது அங்கே இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அங்கே பாருங்கள் ஒரு தீர்மானம் பண்ணி அடுத்த கட்ட காரியத்துக்குள்ளே போகிறாள். மார்க் 5:25 வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி எனக்கூட்ட பாருங்கள், முதலாவது கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டால் சொஸ்தமாவேன், ஒரு தீர்மானம், அந்த வஸ்திரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஒரு விசுவாசித்து ஒரு தீர்மானம் பண்ணி அன்புக்குரியவர்களை அடுத்த வட்டமாக எனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் அங்கே சுகம் பெற்றாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன், இந்த 12 வருடமான பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். அவர் சுகம் கொடுக்கிறவர் என்று சொல்லி கேள்விப்பட்ட பிற்பாடு இவர்கள் தீர்மானம் பண்ணுகிறாள். அவருடைய வஸ்திரத்தின் அந்த வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஒரு உள்ளத்திலே விசுவாசத்தோடு தீர்மானம் பண்ணி அன்புக்குரியவர்களே அவள் செயற்பட்டால் கர்த்தர் அவளுக்கு சுகம் கொடுத்தாள். இதே போலதான் இளையகுமாரனை குறித்தும் சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், அவன் எப்படியாய் தகப்பனிடத்திலிருந்து தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் பிரித்தெடுத்து கொண்டு அவன் கடந்து போய் அவன் துன்மார்க்கமாய் ஜீவித்து எல்லாம் செலவழிந்த பிற்பாடு அங்கே அவனுக்கு சாப்பிடக்கூட வசதி இல்லாத அந்த நேரத்திலே பன்றிகள் சாப்பிடுகிற அந்த உணவினாலே தன்னை சாப்பிட்டு திருப்திப்படுத்தி கொள்ளலாம், பசியாற்றி கொள்ளலாம் என்று அந்த இடத்திலே போன பொழுது அவனுக்கு அன்புக்குரியவர்களே புத்தி தெளிந்த பொழுது அங்கே சொல்லுகிற ஒரு காரியம் பாருங்கள். லூக்கா 15:17 அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அந்த பன்றி சாப்பிடுகிற அந்த சாப்பாட்டினாலே தன்னுடைய பசி ஆற்றும்படியாக அந்த இடத்திலே இருந்த பொழுதுதான் இந்த புத்தி தெளிகிறது. புத்தி தெளிந்த பொழுது லூக்கா 15:17 அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன், நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்கார ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி என்பேன். முதலாவது ஒரு தீர்மானம், இப்படி நான் சொல்லுவேன்,
இப்படி சொல்ல வேணும் அப்பாட்ட போய் என்று சொல்லி அவன் ஒரு தீர்மானம் பண்ணிட்டு, எப்படி தீர்மானம் பண்ணுகிறான்? அங்கே அங்கே போய் நான் என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி அப்படியாக ஒரு தீர்மானம் பண்ணி, அன்புக்குரியவர்களை, அடுத்த வசனம், அதுக்கு பிற்பாடு அவன் எழுந்து புறப்பட்டு, லூக்கா 15:20 சொல்லு, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அதுக்கு பிற்பாடு அவனுடைய ஆசீர்வாதமான செயல்கள், சம்பவங்களை நாங்கள் பார்க்க முடியும். நான் என்ன சொல்லுகிறேன் அன்பானவர்களே, நாங்கள் முதலாவது கர்த்தருக்கென்று நாங்கள் தீர்மானம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்ட இந்த தலைப்பின் பிரகாரம் கர்த்தருக்கென்று, ஆமென், கர்த்தருக்குள்ளாக இதே நான் இந்த சம்பவங்களை அவங்க எப்படி தீர்மானம் பண்ணி தகப்பனிடத்திலே அவன் எப்படியாக தன்னை தாழ்த்தி உமக்கு விரோதமாக நின்றால், அவன் எப்படி தன்னுடைய ஆஸ்தியை பின்மாற்றமாக போன எல்லாத்தையும் ஆஸ்தியெல்லாம் எடுத்துக்கொண்டு பிரித்து கொண்டு போய் எல்லாத்தையும் செலவழித்து சாப்பிடக்கூட வசதி இல்லாத இடத்திலே புத்தி தெளிந்த பொழுது எப்படி தகப்பனிடத்திலே போவேன் என்று சொல்லி அவன் ஒரு தீர்மானம் பண்ணி வந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். அந்த 12 வருடமான அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியும் தன்னுடைய அந்த வஸ்திரத்தையாகவும் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது, எல்லா ஆஸ்திகளும் செலவழித்த பிற்பாடு இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். அவர் சுகம் கொடுக்கிறவர் என்று சொல்லி கேள்விப்பட்ட பொழுது, அன்பானவர்களே, அவள் எப்படியாக அந்த வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி உள்ளத்திலே ஒரு தீர்மானம் விசுவாசித்து ஒரு தீர்மானம் பண்ணி அங்கே எழுந்து போனால், தொட்டால் சொஸ்தமானால். ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு நான் என்ன சொல்லுகிறேன், கர்த்தருக்கென்று நீங்கள் தீர்மானம் பண்ணி கர்த்தருக்கென்று உங்களை ஒப்புக்கொடுங்கள், வாழுங்கள், செயற்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். நான் சொன்னது போல இன்றைக்கு பல தீர்மானங்களை கர்த்தருக்கென்று எடுக்கலாம். ஆமேன். வேதத்திலே சொல்லப்பட்ட பல காரியங்கள், ஆமேன், தேவனுடைய சத்தியங்களை விரோதமாய் வருகிற காரியங்களுக்குள்ளே நான் உடன்பட மாட்டேன், அதற்கு ஒத்துப்போக மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணி அதன்படி நடவுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சபை கூடுதல்கள், ஜெப நேரங்கள், வேத வாசிப்புகள், இப்படியாக அன்பானவர்களே, இப்படி தாய் தகப்பனை கனம் பண்ணுகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு தீர்மானம் பண்ணி நடவுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கு விரோதமாய் பல சூழ்நிலைகள் வரும், நான் வராதன்னு சொல்லல, வந்தாலும் இல்லை, நான் ஆண்டவருக்குள்ளே இந்த தீர்மானம் பண்ணியிருக்கிறேன், இதன்படி நடக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆக எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் எடுத்திருக்கிற அந்த தீர்மானத்திலே நிலைத்திருந்து நான் வாழுவேன் என்று சொல்லி வாழுங்கள். தானியேலை ஆசீர்வதித்த தேவன், அன்பானவர்களே, அவர்கள் எப்படியாக அந்த ராஜாவின் போஜனத்தினாலும் திராட்சரசத்தினாலும் தீட்டுப்படாதபடிக்கு எப்படியாக அங்கே இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு வாழ்ந்த பொழுது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தது போல என்னையும் உங்களையும் கர்த்தருக்கென்று தீர்மானம் பண்ணி வாழும் பொழுது ஆசீர்வதிப்பார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.